என்னதான் திறமை இருந்தாலும் கொஞ்சமாவது பணம் வைக்கணும். இல்லன்னா பணம் வச்சிருக்க நம்மள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி போய்க்கிட்டே இருப்பானுங்க. இந்த லைன்ல கொஞ்சம் கிரைம் சேர்த்து சொன்ன கதை தான் இந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ்ல தி ரெசிடென்ட் பேஷண்ட். கதையோட ஓப்பனிங்ல தடியா ஒரு ஆளு படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு குரல் கேக்குது. அவன் உடனே மாடிப்படியில கீழே இறங்கி வந்து பாக்குறான். வந்து பார்க்கும்போது ஒரு கருப்பு தொப்பியோட கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு ஒருத்தன் சவப்பட்டியோட நிக்கிறான். அந்த சவப்பட்டி ஓபன் பண்ணி பார்த்தா அந்த சவப்பட்டியில அவன் தான் இருக்கான். பதறி அடிச்சு மாடிக்கு போனான். அவன் படுக்கல இன்னொருத்தன் படுத்து கிடக்குறான். அதுவும் அவன் தான். அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணி பாக்குறான் இதெல்லாம் ஒரு கனவுன்னு. அடுத்த நாள் காலைல ஷெர்லாக்கை பார்க்கறதுக்கு பெர்சி என்று டாக்டர் வராரு. வாட்சனுக்கு பெர்சியை ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. நிறைய ஆர்டிகல்ஸ் பேப்பர்ல படிச்சதாக அவரே சொல்றாரு. உங்களோட பிரச்சனை என்ன, அதை டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு கதைக்குள்ள வர சொன்னாரு ஷெர்லாக். பெர்சி ஷெர்லாக் கிட்ட டீட்டெயிலா சொன்னதை நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட சரியான பண வசதி இல்லாதால இவரால் பிராக்டிஸ் பண்ண ஒரு கிளினிக் கூட வைக்க முடியல. நல்லா படிச்சிருந்தும் தன்னை டாக்டரா ப்ரூவ் பண்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. அப்பதான் அவரை தேடி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. பிளெஸிங் டெண்டர் ஒருத்தன் அவனை தேடி வந்திருக்கான். சிட்டிக்கு நடுவே அவனுக்கு இருக்கிற இடத்துல பிராக்டிஸ் பண்றதுக்கு கிளினிக்கு, காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ், விசிட்டிங் ஏரியா, கன்சல்டிங் ஏரியா, தனக்கு ஹெல்ப்பரா வேலையாட்கள், பர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்கி தரேன். சம்பாதிக்க 30% அவன் எடுத்துக்கணும், மத்ததெல்லாம் கம்பெனிக்கு கொடுத்துடணும் அப்படின்னு பிளெஸிங்டன் பெர்சிக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறான். அவன் இருந்த சுச்சுவேஷன்ல கடிக்கிறதுக்கு ஒருத்தன் கரும்பும் கொடுத்து கூலியும் ஒருத்தன் கொடுக்குறேன்னு சொல்றான். மத்தபடி எந்த யோசனையுமே இல்லாம அந்த ஆஃபர் அவன் எடுத்துக்கிறான். ஒரு வாரம் கழிச்சு அந்த வேலையில ஜாயின் பண்றான் பெர்சி. பிளெஸிங்டன் சொன்ன மாதிரியே அரண்மனை மாதிரி வீடு, பெரிய கன்சல்டிங் ரூம், வெயிட்டிங் ரூம்னு அவன் சொன்னதோட பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள்ல அவரோட பர்சனல் டாக்டராவே மாறிடுறான். கரெக்டா சொல்ல போனா வீட்டோட டாக்டர். அப்புறம் பெர்சி பிளெஸிங்டனை பத்தி அவரோட ரெகுலர் ஹேபிட்ஸ் பத்தியும் சொல்ல ஆரம்பிச்சான். அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஈவினிங் கரெக்டா ½ hour வாக்கிங் போயிட்டு வருவாரு. இது இவரோட ரெகுலர் ஹேபிட். மழையா இருந்தாலும் புயலா இருந்தாலும் இதை ஸ்கிப் பண்ணவே மாட்டாரு. ஈவினிங் வந்து எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சுன்னு பாப்பாரு. அதுல பெர்சிக்கு எவ்வளவு பங்கு, அவருக்கு எவ்வளவு பங்கு கணக்கு பார்த்து பிரிச்சு எடுத்துப்பாரு. அதை அவர் மாடியில இருக்கிற பெரிய பொட்டியில போட்டு பூட்டிடுவாரு. 2 வருஷத்துல அவருக்கு பல லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கான் பெர்சி. இது வரைக்கும் என்ன பத்தியும் நான் யார்கிட்ட வேலை செய்யறேன் பத்தியும் சொன்னேன். இப்போ இங்க எதுக்கு வந்த அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னு ஷெர்லாக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான் பெர்சி. 2 வாரத்துக்கு முன்னாடி பிளெஸிங்டன் ரொம்ப பதட்டமா கையில பேப்பரோட என்கிட்ட ஓடி வந்தாரு. திருடன் திருடன் சொன்னாரு. நான் கூட முதல்ல மேல இருக்கிற போட்டு எவனோ கலவன்ட்டா தூக்கிட்டான் போயிருக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரியுது அவர் பேப்பர்ல ஏதோ திருட்ட பார்த்துட்டு தான் பயப்படுறாருன்னு. அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி படுக்க வச்சேன். அப்புறம் வீடு ஃபுல்லா கேட்ட போட்டாரு. பெரிய பேங்க் சேஃப் லாக்கர் மாதிரி செட்டப் பண்ணாரு. அன்னையில இருந்து அந்த ரூமை விட்டு வெளியவே வரல. அப்புறம் அவர் ரெகுலரா போற வாக்கிங் கூட நிறுத்திட்டாரு. அந்த பேப்பரை கையில வச்சுக்கிட்டே பதட்டமா எப்ப பார்த்தாலும் படுத்து கிடக்குறாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் பணத்துக்காக பயப்படல, உயிருக்காக தான் பயப்படுறாருன்னு. அந்த பேப்பர்ல வந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்களா அப்படின்னு ஷெர்லாக் கேட்டாரு. அவர் அந்த பேப்பரை சுக்குநூறா கிழிச்சிட்டாரு. அதனால என்னால அந்த நியூஸை கரெக்டா படிக்க முடியல அப்படின்னு பெர்சி சொல்றான். ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அவர் நார்மலா வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சாரு. சுச்சுவேஷன் கொஞ்சம் ரெகுலரைஸ் ஆன மாதிரி தெரிஞ்சது. இந்த லெட்டர் வர வரைக்கும் அப்படின்னு ஒரு லெட்டரை ஷெர்லாக்கிட்ட கொடுக்குறாரு பெர்சி. இந்த லெட்டர் நேத்து மார்னிங் தான் என் கையில கிடைச்சது. ஒரு ரஷ்யன் தனக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்கு, ஈவினிங் உங்களை மீட் பண்ண வரேன்னு ஒரு லெட்டர் எழுதியிருந்தான். அன்னைக்கு ஈவினிங் அவன் சொன்ன மாதிரியே அவனும் அவன் பையனும் என் கிளினிக் வந்திருந்தான். அவங்க பையன் வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நான் அவரை கன்சல்டிங் ரூம் அழைச்சிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அவருக்கு கண்ணில் மருந்து போடுறதுக்காக உள்ள மருந்து எடுக்க போயிருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். நான் வெளில வந்து பாக்குறேன், அந்த ரஷ்யனை காணோம். வெளில வந்து பாக்குறேன், அவன் பையனையும் காணோம். என்னோட ஹெல்ப்பர்கிட்ட கேட்டேன், அவனும் அவனை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டான். அவனை விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது பிளெஸிங்டன் அவருடைய ஈவினிங் வாக்கிங் முடிச்சுட்டு உள்ள வந்தாரு. வாக்கிங்லாம் எப்படி போச்சுன்னு வழக்கம் போல கேட்டேன். அது மலையில வாக்கிங் போறதுன்னா அவ்வளவு சுகம். அது வரைக்கும் பிளெஸிங்டன் ரொம்ப குதூகலமா தான் இருந்தாரு. போன கொஞ்ச நேரத்திலே டாக்டர் டாக்டர்னு ஒரு அனல் சத்தம். நான் வீட்டுல இல்லாத போது என் ரூமுக்கு யார் வந்தது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாரு பிளெஸிங்டன். வேலைக்காரனு கேட்டேன், அவனும் போகலன்னு சொல்லிட்டான். நானும் மேல போகல. அப்புறம் மாடி மேல இருக்க அவர் ரூமுக்கு போய் நான் பார்த்தேன். அன்னைக்கு நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்ததால அந்த இடத்துல பெரிய ஷூ ஃபுட் பிரிண்ட்ஸ் நான் பார்த்தேன். கொஞ்ச நேரத்தையே பிளெஸிங்டன் அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டார். நான் இமீடியட்டா போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். எதுவுமே திருட்டு போகல. போலீஸ் கிட்ட போய் எந்த பிரயோஜனமே இல்ல. நீ போய் ஷெர்லாக்கை கூட்டிட்டு வா, அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு அவன் வந்த எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லிடுறான். உடனே ஷெர்லாக், வாட்சன், பெர்சி எல்லாருமே பிளெஸிங்டன் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சனே பிளெஸிங்டன்ல லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு துப்பாக்கி கையுமா நிக்கிறான். அவங்க 2 பேர் திருடனுங்க இல்ல, ஷெர்லாக் வாட்சன் தான் அப்படின்னு பெர்சி கத்துனதுக்கு அப்புறம் தான் பிளெஸிங்டன் கொஞ்சம் சமாதானம் ஆகி மாடியிலிருந்து கீழே வந்து துப்பாக்கி கீழே போட்டான். அவன் முகத்துல அவ்வளோ பயம், அவ்வளோ பதட்டம். அதை ஷெர்லாக்கால நல்லாவே பார்க்க முடியுது. ஷெர்லாக், நீங்க தான் என்னை காப்பாற்றணும், உங்களை பத்தி நிறைய படிச்சிருக்கேன், நீங்க தான் எனக்கு அட்வைஸ் சொல்லணும், என் வீட்டில் எவனோ நுழைஞ்சிட்டான் அப்படின்னு வரிசையா புலம்ப ஆரம்பிச்சிட்டான் பிளெஸிங்டன். அங்க இருக்க காலடிகள்லாம் பார்த்துட்டு வந்தது 2 பேரு உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான் இருக்கணும் அப்படின்னு ஷெர்லாக்கும் சொல்றாரு. எனக்கு வந்தவங்க யாருமே தெரியாது, யாரோ திருடங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு பிளெஸிங்டன் மறுபடியும் சொல்றான். வந்தவனுங்க திருட வரல, உங்களை பதட்டப்படுத்தவும் உங்களை கஷ்டப்படுத்த தான் வந்திருக்கானுங்க அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு. உள்ள அழைச்சிட்டு போயிட்டு அவன்கிட்ட இருந்த அந்த பெரிய போட்டி, அந்த கஜானா போட்டியை ஷெர்லாக் ஹோம்ஸை காட்டுறான். எனக்கு இந்த பணத்தை பேங்க்ல போறது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல எனக்கு பிடிக்காது,
அப்படின்னு பிளஸிங்டன் ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறான். எனக்கு இந்த பிரச்சனையில் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு பிளஸிங்டன் புலம்ப ஆரம்பிச்சிடறான். நான் உங்களுக்கு அட்வைஸ் சொல்லணும்னா ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், என்னை ஏமாத்தாம உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் பிளஸிங்டன் மறுபடியும் அதே தான் சொல்கிறாரு. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு செம்ம டென்ஷனாக எடுத்து கடற்கரைன்னு படிக்கட்டில் இறங்கி அவர் பேர் கேபை பிடிக்க போயிடுறாரு. வாட்சனும் பின்னாடியே ஓடி போய் ஷெர்லாக் ஹோம்ஸை சமாதானப்படுத்த பார்க்குறாரு. ஆனால் முடியல. 2 பேர் வந்திருக்காங்க, வீடை கம்ப்ளீட்டாக நோட்டை விட்டுருக்கானுங்க. ஏதாவது நடக்கிறதுக்குள்ள பிளஸிங்டன் உண்மையை சொல்லி ஆகணும். நாளைக்கு காலைல வரைக்கும் தான் அவனுக்கு டைமு. நாளைக்கு காலைல நம்ம அனிமா கூப்பிடுவான் பாரு அப்படின்னு சொல்றாரு ஷெர்லாக். அவன் பொய் தான் சொல்றான்னு உனக்கு எப்படி தெரியும் ஷெர்லாக் அப்படின்னு வாட்சன் கேட்குறாரு. ஒருத்தன் கண்ணை பார்த்தாலே நெசம் பேசுறானா உண்மை பேசுறானான்னு தெரியும் எனக்கு அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு பஞ்சை போட்டுட்டு டக்குன்னு கேப்ல ஏறிறாரு. அடுத்த நாள் காலைல எதிர்பார்த்த மாதிரியே ஒரு லெட்டர் வந்தது பெருசிக்கிட்டு இருந்து. அவசரமா கிளம்பி வாங்க அப்படின்றது மட்டும்தான் அதுல இருந்தது. அதனால வாட்சனும் ஷெர்லாக்கும் இமிடியட்டா பிளஸிங்டன் வீட்டுக்கு கிளம்புனாங்க. இப்போ அங்க போய் பார்த்தா ஃபுல்லா போலீஸ்காரனா நிக்கிறாங்க. அப்பதான் பெர்சி ஓடி வந்து சொல்றான் பிளஸிங்டன் சூசைட் பண்ணிட்டாருன்னு. ஷெர்லாக் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவனா இருப்போம் போல அந்த பாடியை மூவ் பண்ணாம வச்சிருக்கான். பாடியை நவுத்தாம வச்சதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த இன்ஸ்பெக்டருக்கு தேங்க்ஸ் சொன்னாரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் தன்னோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் ஷெர்லாக்ட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலா பாடியோட கண்டிஷன்லாம் பார்த்தா காலைல 5 மணிக்கு தான் இது நடந்திருக்கு. ரொம்பவும் டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு, நிறைய சுருட்டு அடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு 5-6 சுருட்டு துண்டுகளை எடுத்து ஷெர்லாக்ட்ட கொடுக்குறாரு. அந்த ஃபயர் பிளேஸ் மேல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்ததா சொல்லி அதையும் ஷெர்லாக்ட்ட கொடுக்குறாரு அந்த இன்ஸ்பெக்டர். அந்த ஸ்மோக்கிங் பட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒன்னு நைஃப்ல கட் பண்ணிருக்காங்க, இன்னொன்னு பல்லாலே கடிச்சிருக்காங்க, ஒன்னு சிகரெட் ஹோல்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ மேபி இதுல 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி இந்த சுருட்டெல்லாம் பிளஸிங்டன் குடிக்கல, அவரோட பிராண்ட் வேறன்னு அது ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு ஷெர்லாக் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அங்க இருக்க சேர் பொசிஷன்லாம் பாக்குறாரு. அந்த சேர்ல ஒரு வெள்ளை முடி ஒண்ணு அதுல இருந்து எடுக்கிறாரு. அதை கலெக்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் சுருட்டோட ஆஷஸ்லாம் எடுத்துக்கிறாரு. அங்க அந்த ஃபயர் பிளேஸ்ல 3 பெரிய ஆணியை கண்டெடுக்கிறாரு. அப்புறம் அந்த டோர் ஓல போய் பாக்குறாரு. யாரோ டேம்பர் பண்ணி தான் ஓபன் பண்ணிருக்கான்றத இன்ஸ்பெக்டரிங் காட்டுறாரு. எந்த பொருளும் திருட்டு போகல. அப்ப ஏன் வந்தாங்க, இவனை ஏன் கொன்னாங்க, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றத இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்றாரு ஷெர்லாக். அந்த ஹெல்ப்பரை அவனையும் காணோம். ஸோ அவன் தான் கீழே இருக்கிற கதவை திறந்து விட்டுருக்கான். அவன் தான் உள்ள இருந்தே வேலை செஞ்சிருக்கான். 3 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் பெர்சி ஏற்கனவே பார்த்திருக்கான். இன்னொருத்தனை பெர்சிக்கு அடையாளம் தெரியாது. உள்ள கதை டேம்பர் பண்ணி உள்ள வரானுங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமே இம்மிடியட்டா 2 பேர் சேர்ந்து பிளஸிங்டன் கழுத்தை பிடிச்சி ஒருத்தன் அமுத்துறான். கையை காலை கட்டி அவனை அப்படியே தொங்க விட்டுறானுங்க. இதான் நடந்திருக்கு அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வரும்போதே இவனை தூக்குல தான் தொங்க விடணும்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்காங்க. இது எல்லாமே ப்ரீ பிளான். மேல அந்த வளைவு கம்பி இல்லைன்னா கூட அவங்க கொண்டு வந்த 3 ஆணியை வச்சு தூக்கு மேடை போட்டு அவனை தூக்குல தான் தொங்க விட்டு கொண்டிருப்பாங்க. அதுக்கு தான் இந்த 3 ஆணியை கொண்டு வந்திருக்காங்க. பட் மேல அந்த வளைவு இருந்ததால அந்த 3 ஆணியை தூக்கி போட்டு இதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளைவு கம்பிலே போட்டு தூக்குல தொங்க விட்டுருக்கானுங்க. இந்த சேரோட பொசிஷன்லாம் பார்க்கும்போது இங்க உட்காந்துட்டு அவன் ரொம்ப ரசிச்சு பார்த்திருக்கான். பதட்டமே இல்லாம ஆறாம செஞ்சிருக்கானுங்க. இது எல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் அ கம்ப்ளீட் ரிவெஞ்ச். கோவம், பழிக்கு பழி வாங்கணுன்ற வெறி அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு. அந்த தப்பிச்சு போன ஹெல்ப்பர் எங்க இருக்கான்னு பார்த்து நீங்க பிடிச்சிட்டாலே உங்களுக்கு பாதி டீட்டெயில் கிடைச்சிரும் அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்பார்க் ஆகுது. அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் உங்களை ப்ரூஃபோட வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்சனும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு வீடே குப்புற போட்டு ஏதோ சர்ச் பண்றாரு. வீடு ஃபுல்லா பேப்பர். அப்பதான் வாட்சன் உள்ள வராரு. வீடை பார்த்துட்டு ஹட்சன் மட்டும் பார்த்தாங்கன்னா உனக்கு கொன்னுடுவாங்கடா அப்படின்னு சொல்றாரு. மார்ச் 80 வந்த பேப்பர்ஸ் எனக்கு வேணும், எனக்கு இமிடியேட்டா எடுத்து கொடு வாட்சன் அப்படின்னு ஷெர்லாக் கேட்கிறாரு. வாட்சன் ஜஸ்ட் லைக் தட் அப்படி வாக் பண்ணாரு. அங்கே டேபிள் கீழே எடுத்தாரு. ஒரு பெரிய ஃபைலை எடுத்துட்டு இந்தா அப்படின்னு கையில ஷெர்லாக்ட்ட கொடுத்துட்டாரு. ஷெர்லாக் அப்படியே பாக்குறாரு. இப்போ ஷெர்லாக் தெரிந்த பேப்பர் கிடைச்சிருச்சு. வில்லிங்டன் பேங்க் ராபரி. இந்த பேங்க் ராபரி தான் 5 பேர் பண்ணானுங்க. அதுல 5 பேர்ல ஒருத்தன் தான் இப்ப இருக்கானே சூட்டான். இப்ப பேரை பிளஸிங்டன் மாத்தி வச்சிருக்கான். டக்குன்னு பேப்பரை எடுத்துக்கிட்டு வாட்சனும் ஷெர்லாக்கும் இன்ஸ்பெக்டர் பார்க்க ஓடுறாங்க. வில்லிங்டன் பேங்க் ராபர்ல இந்த பிளஸிங்டன் சம்மந்தப்பட்டிருக்கான். 5 பேர் சேர்ந்து அந்த பேங்கை கொள்ளடிக்க பாக்குறாங்க. அதை தடுக்க வந்த பேங்க்ல ஒருத்தன் சுட்டு கொன்னுடுறான். அதனால ஒரு கொள்ளை கேஸா மாறிடுது. அடுத்த நாளே எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. எதுக்கு காரணம் பிளஸிங்டன். இவன் தான் இன்ஃபார்மரா இருந்திருக்கான். அதுல ஒருத்தனுக்கு தூக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற பேருக்கு 15 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேர் ரிலீஸ் ஆன செய்தி தான் அன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. இதை பார்த்து தான் பிளஸிங்டன் பயந்து போயிருக்கான். இவனோட இன்கம் சோர்ஸ் காட்டுறதுக்கு தான் பெர்சிய கிளினிக்லாம் வச்சு கொடுத்து இந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணியிருக்கான். அந்த ஹெல்ப்பரை அரெஸ்ட் பண்ணிட்டதாக போலீஸ்காரர் சொல்றாரு. இவன் சொன்ன அங்க அடையாளத்தெல்லாம் பார்த்துட்டு போர்ச்சுகல் கப்பல்ல ஏறி இருக்காங்க, அவனை குடி சீக்கிரத்துல பிடிச்சிரும் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு. அவருடைய கேஸ்காரர் செத்துட்டதால ரொம்ப சோகத்துல இருக்காரு ஷெர்லாக்கு. அப்படியே வயலினை வாசிச்சுக்கிட்டே இந்த கதை அப்படியே முடியுது.